ஸோ ஹலோ கைஸ், நம்ம இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்க இந்த வீடியோ எடிட்டிங் வந்து எப்படி க்ரியேட் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துக்க போகிறோம். நீங்கள் இதே மாதிரி க்ரியேட் பண்ணி உங்கள் பேஜை ட்ரெண்ட் ஆக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். இன்ஸ்டாகிராமை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ரீல்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போனால் போதும். இந்த மாதிரி ரீல்ஸ் தான் உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லாருமே க்ரியேட் பண்ணி இப்போ வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவை வச்சு ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் எந்த ஒரு எடிட்டிங்குமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ மட்டும் செலக்ட் பண்ணுறது மூலிமா இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான ரீலை வந்து உங்களால் ஈஸியாக ஒரே செகண்டில் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ரீலை க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைலில் ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப்போட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து sharstamil.com அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே வந்து ஹவு டு கிரியேட் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் வீடியோ அப்படின்னு இருக்கும். அதை டச் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு போஸ்ட் வரும். இந்த போஸ்ட்டில் நீங்கள் லாஸ்ட்டுக்கு போயிடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஆப்பை வந்து உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் கிடையாது. ஸோ அந்த லிங்க் மூலிமா யூஸ் பண்ணி தான் உங்களால் வந்து இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் வெளியே வந்துட்டு இந்த இடத்துல வந்து டவுன்லோட் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து டவுன்லோட் VPN அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த VPN உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த VPN ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு சர்வரில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த VPN விட்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்குள்ளேயே டவுன்லோட் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுதான் முக்கியமானது. அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக உங்கள் மொபைலில் வந்து VPN வந்து ஆன் பண்ணியிருக்கணும். அப்படி ஆன் பண்ணியிருந்தால் தான் அது வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வீடியோ டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டெம்ப்ளேட் கீழே யூஸ் டெம்ப்ளேட் ஆன் CapCut அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே டைரெக்டாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ண அந்த ஆப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு பின்னாடி இந்த இடத்துல வந்து மறுபடியும் யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய கேலரி வந்து ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு 29 ஃபோட்டோ வந்து உங்களுடைய கேலரியிலேருந்து உங்களுடைய ஃபோட்டோ இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸோட ஃபோட்டோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோலாம் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு பின்னாடி கீழே வந்து ப்ரிவ்யூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். ஜஸ்ட்டு ஒரே ஒரு செகண்டில் இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற இந்த வீடியோ வந்து நம்ம ஈஸியாகவே ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு எடிட்டிங்குமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறீங்க, ஒரு டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய ஃபோட்டோ வச்சு இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணிக்கிறீங்க. இது வந்து வெரி சிம்பிள் தான். உங்களால் இந்த வீடியோவை ஈஸியாகவே எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக அதை கூட எடிட் பண்ணிக்க முடியும். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை வந்து டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்களன்னா உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து அந்த வீடியோவில் வந்து வந்துடும். இப்போ வந்து நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும், அதாவது சேவ் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து மேலே எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுடைய மொபைல் கேலரியில் வந்து ஈஸியாகவே சேவ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். உடனே வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு போயிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீடியோ ரெடி பண்ணிட்டு பின்னாடி இந்த வீடியோவில் வந்து வேறு ஒரு ஆடியோ தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்களா, அந்த ஆடியோ வந்து இருக்காது. ஓகேவா? அந்த ஆடியோ வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நான் வந்து சொல்கிற மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்படி அப்லோட் பண்ண மட்டும் தான் உங்களுடைய வீடியோ வந்து வியூஸும் போகும், ஃபாலோவர்ஸும் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வீடியோ ரெடி பண்ணிட்டு பின்னாடி உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி யார்தானே ஒரு வீடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து யூஸ் ஆடியோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டச் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ண உடனே இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற அந்த ஆடியோ வந்து, அதாவது அந்த சாங் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்டு பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரீலை வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் இனிமேல் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி அப்லோட் பண்ணுறதுனால உங்களுடைய வீடியோ வந்து அதிக வியூஸ் போகும், உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கும் அதிக ஃபாலோவர்ஸ் வந்து வரும். ஸோ நீங்களும் ட்ரெண்டிங்க்கு வந்து போயிடுவீங்க.
ஸோ அவ்வளோதான் நண்பா. இந்த மாதிரி தான் இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற அந்த ரீல் வந்து க்ரியேட் பண்ணுறது. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை வந்து ஆளில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த மாதிரி எந்த ஒரு வீடியோ நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணாலையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து இந்த ரீல்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்லேயோ ஷேர் பண்ணிவிடுங்க.